பேஸ் எக்ஸாமில் இந்த மாதிரி ஒரு சம் கொடுக்குறாங்க சதவீதத்தில் அப்படின்னா இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா? கொஷின் பாருங்கள். ஒரு கூடையில் உள்ள மொத்த மாம்பழங்களில் 25% மாம்பழம் பார்த்தீங்கன்னா அழுகியவையாம். அந்த அழுகிய மாம்பழங்களினுடைய எண்ணிக்கையும் சொல்லிட்டாங்க. அது எவ்வளோ? 1250. எனில் மொத்த பழங்களின் எண்ணிக்கை மொத்தம் எவ்வளோ? 100%. அது என்ன நமக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கப்புறம் நல்ல மாம்பழங்களினுடைய எண்ணிக்கையும் தெரியாது. அது ரெண்டும் தான் கேட்டிருக்காங்க. இப்போது சதவீதம் கூடும்போது எண்ணிக்கையும் கண்டிப்பாக கூடும். இப்படி கூடும்போது கூடுச்சு, குறையும் போது குறைஞ்சிச்சின்னா அதுக்கு பேர் வந்து நேர்மாறல் அப்படின்றது. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நேர்மாறல் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, கீழேருந்து போங்க, 100 / 25 அப்படியே தலைகீழாக போட்டு இதை அப்படியே பெருக்கிடுங்க. கேன்சல் பண்ணலாமா? 5 25, 5 20 100, 5 5, 5 20. இப்போ இது ரெண்டையும் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 5000 வரும். ஓகேவா? இது வந்து மொத்த பழங்களின் எண்ணிக்கை. இதில் நல்ல பழங்களின் எண்ணிக்கை கேட்குறாங்கன்னா இந்த 5000லேருந்து அழுகிய பழங்கள் எவ்வளோ? 1250. இதிலேருந்து இதை கழிச்சா நல்ல பழம் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர்.